வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மண்பானை சமையல் சேனல்ல தர்பூசணி ஜூஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்க போறோம். கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சுனாலே தர்பூசணியோட சீசனும் தொடங்கிடும். நம்மளோட உடம்புல நீர்ச்சத்தை தக்க வைக்கிறதுல தர்பூசணி பெரும்பங்கு வகிக்குது. இன்னைக்கு தர்பூசணி கூட இளநீர், எலுமிச்சை, இஞ்சி சேர்த்து ஆரோக்கியமான தர்பூசணி ஜூஸ் ரெடி பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மண்பானை சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தர்பூசணி ஜூஸ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள்: தர்பூசணி, இளநீர், இஞ்சி, எலுமிச்சை, புதினா, நன்னாரி. முதல்ல நான் ஒரு முழு தர்பூசணி பழம் வாங்கி வச்சிருக்கேன். அதை ரெண்டா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி சின்ன சின்ன தர்பூசணி துண்டுகளா தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு இளநீ வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுல இருக்கிற இளநீரை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். நான் வாங்கிட்டு வந்த இளநீல கொஞ்சோண்டு வழுக்கு இருந்துச்சு. அதையும் இந்த தர்பூசணி ஜூஸ் கூட ஆட் பண்ண போறேன். டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன். அந்த இஞ்சியை தோல் பிரிச்சு சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சுக்கிறேன். அது கூட நான் வாங்கி வச்ச புதினா இலைய நல்லா கழுவி அந்த இலைய மட்டும் இந்த வெட்டி வச்ச இஞ்சி கூட சேர்த்து மிக்சியில அரைச்சு இஞ்சி புதினா சாறு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வாங்கி வச்ச எலுமிச்சை பழத்தை ரெண்டா வெட்டி எலுமிச்சை சாறு எடுத்து அதையும் தனியா வச்சுக்கிறேன். இப்போ சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சிருந்த தர்பூசணிய மிக்சியில போட்டு அது கூட தண்ணிக்கு பதிலா எடுத்து வச்சிருந்த இளநீரையும் சேர்த்து கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்க போறேன். இப்ப தர்பூசணியில நான் இந்த விதையை எதையுமே நீக்கல. நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தா தர்பூசணி பழத்தோட விதைகளை தனியா எடுத்துருங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு ரொம்ப மைய அரைச்சு கொடுத்தீங்கன்னா ஜூஸ் மாதிரி குடிச்சுக்கலாம். நான் இதை எப்படின்னா கொஞ்சம் ஜூஸாவும் குடிச்சுக்கலாம், ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் ரெடி பண்ண போறேன். அதுக்கப்புறம் நம்ம சாறு எடுத்து வச்சிருந்த இஞ்சி புதினா சாறை சேர்க்கிறேன். அது கூட எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்க்கிறேன். இனிப்புக்கு நம்ம சீனி எதுவுமே ஆட் பண்ணல. நான் நன்னாரி வாங்கி வச்சிருக்கேன். நன்னாரியில ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இளநீ வாங்கும் போது அதுல இருந்த வழுக்க மிச்சம் இருந்துச்சு. அதை ஸ்லைஸா கட் பண்ணி அதையும் இந்த தர்பூசணி ஜூஸ் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த தர்பூசணி ஜூஸ் கூட இஞ்சி, புதினா, எலுமிச்சை சேர்த்தனால அதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. குடிக்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த கோடை காலத்துல வீட்டில் இந்த மாதிரி தர்பூசணி ஜூஸ் ரெடி பண்ணி பாருங்க. ஒரு அரை தர்பூசணி பழத்துல என்னால 5 கிளாஸ் தர்பூசணி ஜூஸ் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. இஞ்சி சேர்த்திருக்கிறதுனால செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து இன்னொரு ஆரோக்கியமான சமையல் குறிப்போட சந்திக்கிறோம். நன்றி.